இதில் கவர்மெண்ட்டை முழுவதும் குறை சொல்ல முடியாது. 8 கிலோமீட்டர் 8 மணி நேரம் நாரி போயிருக்கு. அதாவது இயல்பு வழக்கம் முடங்கி போயிருக்கு. மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடம் போகிறவங்க, வேலையே எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும். அது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் போகிறாங்க. இப்போ எடப்பாடியும் தான் போகிறாரு, ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு. அவங்களுக்குலாம் கொடுத்த அனுமதி எங்களுக்கு ஏன் கொடுக்கலான்றாங்க. நியாயமான கேள்வி தான். ஆனால் அங்கே இந்த அளவுக்கு டிராஃபிக் பிளாக் ஆகலை, அப்படியே போயிடுறாங்க. அவங்க இது 8 மணி நேரம் நிற்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. இது இப்படியே போக முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்க, உடனே கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. பெரம்பலூர்லாம் அவர் போகிறதுக்கு முன்னால் கம்ப்ளீட்டாக கரண்ட்டு கட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது சரியான நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அப்போ கடைசி நேரத்தில் அவருக்கு என்ன ஆப்ஷன்? திமுக அதிகமாக குறைச்சல் கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் கொடுக்கல, கண்டிப்பாக இனிமேல் கொடுப்பாங்க. இப்போயே கொடுக்குறாங்க இன்டெரக்டாக. நேரடியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்கன்னா அவர் ஏடிஎம்கே பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சாய்வதுக்கு ஒரு வழி இல்லை அவருக்கு. சார், அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த மணிகண்டன் வீராசாமி என்ற ஒரு ஆதரவாளர் இப்பொழுது தாவேக்கா தனியாக போட்டியிட எண்ணம் இல்லை, அவங்க கூட்டணிக்காக தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவிலிருந்து வெளியே பேசியிருக்காரு. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதற்கு வாய்ப்பு இருக்குது. வீராசாமி சொல்கிற கோணம், அவரோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. 90% போக மாட்டார், 10% வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு திமுகவே விஜயை வளர்க்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா போன தேர்தலில் திட்டமிட்டு அண்ணாமலையை வளர்த்து விட்டது திமுக தான் என்று பல விமர்சனங்களும் வந்திருக்கு. அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக எந்த அளவு உள்ள அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது என்பது திமுகவை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டாலினுக்கு போட்டியாக வரல, உதயநிதிக்கு போட்டியாக வர கடுமையாக போராடி எதிர்கட்சிகளுக்குள்ள இன்னமும் சிக்கல் முன்னேற்றம் ஆகிறதுக்கு கடினமான சூழல் நிலவுது. அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அறவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு விஜய் வந்துட்டாருன்னா கதை முடிஞ்சுது, திமுக கதை முடிஞ்சுது. சீமானுக்கு எதிராக தாவேக்காவினர் மாவட்டமாக வழக்கு கொடுத்திருக்காங்க. ஒருமையில் விஜயை பேசியதாக தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்க. இதில் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கோர்ட்டெல்லாம் ஒன்றும் தலையிட முடியாது. அரசியல் ரீதியாக சீமான் தாவேக்காவை எதிர்க்கிறாங்கன்னா தாவேக்கா அதை எதிர்கொள்ளணும். இல்லைன்னா இவங்களும் எதிர்த்து பேசணும், பதிலடி கொடுக்கணும், கண்ணியமாக பதிலடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால ஒரு லாபமும் இருக்க போகிறது. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நன்றாக இருக்கேன். சார், விஜயனுடைய 2வது சுற்றுப்பயணம் திருச்சி மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு இருக்கார் விஜய். எப்படி பார்க்குறீங்க? அனுமதி கொடுக்கறதுல சிக்கல் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. திருச்சியில் நடந்த மாதிரி நகரின் மையப்பகுதிகளில் இவ்வளோ பேர் கூட்டம் கூடினாங்கன்னா அது அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கலை தான் உண்டாக்குது. இதை கவனத்தில் வைத்து தான் அரசு செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு மாற்று வழி என்னன்னு யோசிக்கணும். இப்போ நீங்கள் விழுப்புரத்துலேயும் விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் கூட்டம் மேடை போட்டு பேசிட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் மேடை போட்டு பேசிட்டு போகிற ஆப்ஷன் இருக்கான்றதை பார்க்கணும். சிட்டிக்கு நடுப்புற திருச்சியில் நடந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அனுமதிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அது அவ்வளோ ஈஸியான விஷயமா எனக்கு படலை. அதில் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் எனக்கு படுது. இதில் கவர்மெண்ட்டை முழுவதும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 8 கிலோமீட்டர் மொத்தம் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 8 மணி நேரம் நாரி போயிருக்கு. அவசர வாழ்க்கை முடங்கி, அதாவது இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கு. மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடம் போகிறவங்க, வேலையே எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும். அது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த திருச்சி அனுபவத்துக்கு பிறகு எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் எல்லா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நிச்சயமாக அனுமதி கொடுப்பதில் தயக்கம் காட்டுவார்கள் தான் எனக்கு தோணுது. ஓகே சார், அந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக விஜய் என்ன சொல்ல விரும்புகிறார்? தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்கிறாரு. போருக்கு முன்னாடி, ஜனநாயக போருக்கு முன்னாடி நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல விரும்புகிறார் விஜய்? மக்களிடம் போகிறாரு, எல்லாரும் போகிறாங்க. இப்போ எடப்பாடியும் தான் போகிறாரு, ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு. அவங்களுக்குலாம் கொடுத்த அனுமதி எங்களுக்கு ஏன் கொடுக்கலான்றாங்க. நியாயமான கேள்வி தான். ஆனால் அங்கே இந்த அளவுக்கு டிராஃபிக் பிளாக் ஆகலை, அப்படியே போயிடுறாங்க. அவங்க இது 8 மணி நேரம் நிற்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. இது இப்படியே போக முடியாது. ஜனநாயக போகிறதுல அதெல்லாம் கதை இருக்கட்டும், நியாயமானதான், கதைன்னு சொல்லலை நான். அது கரெக்ட், ஃபைன், வாட் இஸ் சேஸ் இஸ் ரைட். பட் அது இந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவீங்க?
எடப்பாடிக்கு ஒரு சின்ன நெருடலை கூட காவல்துறை ஏற்படுத்தலை. அது அவங்களே ஒரு இடத்துல கூட எடப்பாடியோ அதிமுகவினரோ வந்து எங்களுக்கு போலீஸால் பிரச்சனை வருது, நிபந்தனை விதிக்கிறாங்க, இடையூறு ஏற்படுத்துகிறாங்கன்னு ஒரு தடவை கூட இது வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் எந்த அவங்க கவர்மெண்ட் அதனால் இடையூறு வர வாய்ப்பே இல்லை. மற்றவங்களுக்கு இந்த சிக்கல் உருவாகுது இல்லை. ஓகே. அப்புறம் இந்த பிரச்சனைக்கு இப்போ நீங்கள் இப்போ ஏதோ பண்ணுறீங்கன்னா, இப்போ எலெக்ஷனில் 15 நாள் கேம்பெயினுக்கு ஒன்றும் தடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு கட்சிக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இன்னொரு கட்சிக்கு நீ அனுமதி கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? இங்கே அந்த சிக்கல் வருது இல்லை. இதற்கு விரைவில் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். இல்லை என்றால் அது கஷ்டம்தான். இன்றைக்கி கோர்ட்டில் வருது. நேற்று ஒரு அவசர வழக்காக, ஏன்னா டிசம்பர் வரைக்கும் அவங்களோட அந்த எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் அனுமதி கேட்டு கொடுத்து ஒரு இடத்துல கூட கொடுக்கல. எடப்பாடி கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கல. அதனால் மாநிலம் முழுவதும் அனுமதி கொடுக்க உத்தரவிட கோரி நிர்மல்குமார் அவங்க தலைவர் தாவேகா துணைத் தலைவர் போட்ட மனு இன்றைக்கு விசாரணைக்கு வருது. அதில் அரசாங்கம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. மற்ற மாவட்டங்கள் விடுங்க, இப்போ நாளை மறுநாளுக்கு அனுமதி வந்துதா வரலையான்னு தெரியலையே. நாகப்பட்டினத்துக்கு அனுமதி வந்துதா வரலையான்னு தெரியல. அப்படியே கணத்தில் போட்ட கல்லாக இருக்குது. அனுமதி கொடுக்கலன்னா அடுத்த வாரம் தள்ளி போகும். கவர்மெண்ட் வந்து மொத்தமாக நிராகரிக்க முடியாது. விஜயோட கூட்டங்கள் எதுக்குமே அனுமதி இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்ல முடியாது. அது சட்டத்தில் இடம் கிடையாது. கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தா இந்த பிரச்சனை வருது. அப்போ அதுக்கு என்னோட அறிவு கேட்டின வரையில் ஒரு ஆப்ஷன் விக்கிரவாண்டி மதுரை மாதிரி ஒரு மாநாடாக நடத்திட்டு போயிடலாம். தெருவில் இறங்கி ஒரு மக்களை சந்திப்பது என்பது அறவே சாத்தியமற்றதுன்னு எனக்கு தோணுது. அவ்வளோ கூட்டம் வருது. இப்போ எந்த மரக்கிளைகளில் ஏறி நிற்கிறாங்க, கட்டிடங்களில் ஏறி நிற்கிறாங்க, ஆபத்தான முறையில் ரசிகர்கள் வந்து செயல்படுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்க. உடனே கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. பெரம்பலூர்லாம் அவர் போகிறதுக்கு முன்னால் கம்ப்ளீட்டாக கரண்ட்டு கட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது சரியான நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மேலே, லைட் கம்பத்து மேலே நிற்கிறான் ஏறி. ஷாக் அடிச்சதுன்னா என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்மரில் 10 பேர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். யார் பொறுப்பு? விஜய் பொறுப்பா, இல்லை ஸ்டாலின் பொறுப்பா, இல்லை டிஜிபி பொறுப்பா, தலைமைச் செயலாளர் பொறுப்பா? யார் பொறுப்பு? அப்போ அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிப்பது நியாயம்தான் நமக்கு தோணுது. 8 மணி நேரம் திருச்சியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணம். திட்டமிட்டு விஜய் செய்கிறார். அவர் திட்டமிட்டு செய்கிறாருலாம் நான் சொல்லலைங்க. திட்டமிட்டு செஞ்சாலும் திட்டமிட்டாமல் செஞ்சாலும் பாதிப்பு மக்களுக்கு. இப்போ திருச்சியை பார்த்து மற்ற மாவட்டங்கள் உஷாராகும் இல்லையா? உஷாராகவும் எப்படி இருக்கணும்? அரசாங்கம் உஷாராகும் இல்லை, நிர்வாகம் உஷாராகும் இல்லை, அரசு நிர்வாகம் உஷாராகும். இதே கதையை அங்கே எப்படி நீங்கள் நடத்துவீங்க நான் கேட்குறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ சனிக்கிழமை ஒரு இடம் நாரி போகுது 8 மணி நேரம்னா அது எப்படி அரசாங்கத்தால் அனுமதிக்க முடியும்? எலெக்ஷன் டைமில் பாதிப்பு வருது வேறுங்க. 8 மணி நேரம் பாதிக்கு யாருக்குமே வந்ததில்லை இது வரைக்கும். அப்படியே இப்போ நிற்கிற இடத்துல எல்லாம் நிற்கிறான்னா என்ன அர்த்தம்? நகர முடியாமல் நிற்கிறாங்கன்னா, ஒரு அவசர கதிக்கு வேலைக்கு போகிறவங்க, ஏர்போர்ட் போகிறவங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க, மருத்துவ சிகிச்சைக்கு போகிறவங்க, என்ன கதை? அவங்கெல்லாம் கதைலாம் என்ன? அவங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அன்றைக்கே வந்து 10:30 மணிக்கு மேலே வந்து 9:30 மணிக்கு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வராரு, வாகனம் அப்படியே தேங்கி நிற்கிது. 2:30க்கு தான் வராரு ஸ்பாட்டுக்கு. 10:30 மணி வாக்கில் சில சமூக வலைதள பதிவுகளில் இது நியாயமற்றது, எங்கள் வீட்டில் சுற்றி அவங்க ஆளுங்க நிற்கிறாங்க, நாங்கள் வெளியில் வர முடியல, கால் வைக்க முடியல வெளியில், எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், எனக்கு டாக்டரை பார்க்க போகணும், எனக்கு வியாபாரம் இருக்குது, என் வேலை இருக்குது, என் வேலைக்கு நான் போகணும், என்னால் முடியல, ரோட்டில் நடக்க முடியலன்னு பதிவுகள் சோஷியல் மீடியா போஸ்டிங்ஸ் வருது. இப்போ அது ஒரு சிக்கல் தானே. அப்போ அதை எப்படி அரசாங்கம் வந்து ஒதுக்கி தள்ள முடியும்? அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் செயல்பட்டு தான் ஆகணும். அரசாங்கத்தோட அடிப்படை கடமைன்றது இயல்பு வாழ்க்கையை ஊர்ஜிதப்படுத்துறது. அதான முதல்ல. மற்றபடி வேறு எந்த கஷ்டம் இருந்தாலும் மக்களுக்கு தாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ரோட்டில் இறங்கினா நிம்மதியாக போகணும், வீட்டுக்கு வரணும். வாகனத்தில் போகிறோமா சேஃபாக போகணும், வரணும். வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கே இன்றைக்கி வந்து நடமாட முடியாத அளவுக்கு உங்களுக்கு நெரிசல், நெருக்கடி, இடையூறுகள், கூட்டங்களால் வரக்கூடிய சிக்கல்கள் வருதுன்னா அப்புறம் கவர்மெண்ட் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? அனுமதிச்சுன்னா கவர்மெண்ட் ஆள தகுதி இல்லாத கவர்மெண்ட்னு அர்த்தம். ஓகே சார், கூட்டங்களுக்கு இல்லை கூட்டங்களில் ஏற்படுற சேதாரங்களுக்கு அன்பில் மகேஷ் கூட சொல்லியிருக்காரு, நிறைய பொது சொத்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் விஜயோ இல்லை தாவேக்காவினரோ பொறுப்பாக முடியுமா? இது ரொம்ப சிக்கலான கேள்விங்க. இது 2013 ஜெயலலிதா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஊர்வலம் நடத்தி 2013 மாமல்லபுரத்தில் அவங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்கன்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்து அவங்க மேலே வழக்கு போட்டு பல லட்சங்களை அவங்க கொடுக்க சொல்லி அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. பல நாள் அந்த கேஸ் நடந்தது, பல மாதங்கள் நடந்தது, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக என்னமோ நடந்தது அந்த கேஸ். அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறதுக்கு யார் பொறுப்புன்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சட்டத்தை ஜெயலலிதா 20 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்தார், 10 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் கொண்டு வந்தார். வேறு சில மாநிலங்களில் இது இருக்குது. ஏதாவது ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பேரணி நடத்துதுன்னா, வன்முறை வெடிச்சதுன்னா அவங்க தான் பொறுப்புன்னு. இங்கே போலீஸை அடித்து உடச்சு நிறைய நேரங்களில் வந்து ஊர்வலக்காரர்கள் மேலே பழி போட்டிருக்காங்க. அது நடந்திருக்குது.
அப்புறம் ஒரு ஊர்வலத்தில் அந்த கட்சிக்கு பிடிக்காதவங்க ஊடுருவி அடிக்கிறது, சமூக விரோதிகள் அடிக்கிறது இருக்குது. அப்போ நான் எதுக்கு அதில் பொறுப்பேற்றுக்கணுன்ற கொஸ்டின் சம்மந்தப்பட்ட கட்சிக்கு வருது. அன்பில் மகேஷ் வந்து பொது சொத்துக்களுக்கு சேலம் விதிக்கப்பட்டிருக்கின்றார். ஏன் இவங்க கட்சியில் நடந்தது இல்லையா? அது புதுசாக ஒரு கட்சி வருது, ஆரம்பத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நஷ்டஈடு கோரி அவங்க திமுக கவர்மெண்ட் இது வரைக்கும் எதுவும் சட்டமும் போடலை, அந்த மாதிரி வழக்குகள் எதுவும் போடலை. இதெல்லாம் சைடு இஷ்யூங்க. அடுத்த ஒரு அரசியல் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இந்த கூட்டம் கூடுறதோ அல்லது போலீஸ் பர்மிஷனோ பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்கன்றதோ இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இதெல்லாம் வந்து இஷ்யூ கிடையாது. மெயின் இஷ்யூ அவருடைய அரசியல் அடுத்து எந்த கட்டத்துக்கு போகுது, என்ன பண்ண போகிறார்? தனியாக போகிறாரா, கூட்டணி போகிறாரா? தனியாக போகிறாரா, அவரால் சமாளிக்க முடியுமா? இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? இதுதான் நம்ம பேச வேண்டியது. ஏன்னா 7 மாதத்துக்கு அவரோட நடவடிக்கை என்ன? இப்போ சனிக்கிழமை வந்தார், காலைல 8 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டார். அங்கே 9:30 மணிக்கு ஏர்போர்ட் விட்டு வெளில வந்தார். 2:30 மணிக்கு மரக்கடை கிட்ட வந்து வேன் மேலே நின்றுன்னு பேசினார். அப்புறம் பஸ்ஸில் நின்று பேசினா பஸ்ஸுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். அப்புறம் 6 மணி நேரம் பொறுத்து ராத்திரி 9 மணிக்கு அரியலூரில் வந்து பேசினார். 20 நிமிஷம் பேசி மறுபடியும் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கினார். அவ்வளோதான், வீட்டுக்கு போட்டார். ஒரு வாரம் ஆகுது, ஆளே வெளில காணோம். இது என்ன அரசியல்? இது விளங்குமா? இது எப்படி விளங்கும்? தொடர் கான்டாக்ட்னாங்கல்ல, கண்டினியூஸாக மக்கள்கிட்ட தொடர்பில் இருக்கணும்ல, அது இல்லையா சார் அவர்கிட்ட? அதுதானே இப்போ பிரச்சனை. ஓகே சார், இன்னமும் அந்த சந்தேகம் இருக்கா சார்? அவர் வந்து கூட்டணிக்கு போவாரா இல்லை தனியாக நிற்பாரான்ற சந்தேகம் இன்னமும் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் 90% போக மாட்டார். ஆனால் 10% வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எது ஒன்றிலுமே ஒரு 10% நீங்கள் ரிசர்வ் பண்ணணும். ஒரு நெருக்கடி அதிகமாக அவருக்கு உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திமுகவால் அதீத நெருக்கடி உருவாகும் பொழுது ஒரே நேரத்தில் திமுகவையும் பாஜகவையும் அவரால் சமாளிக்க முடியாது. ஓகே, ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை விஜயால் சமாளிக்க முடியாது. அப்போ கடைசி நேரத்தில் அவருக்கு என்ன ஆப்ஷன்? திமுக அதிகமாக குடைச்சல் கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் கொடுக்கல, கண்டிப்பாக இனிமேல் கொடுப்பாங்க. இப்போயே கொடுக்குறாங்க இன்டெரக்டாக. நேரடியாக பிரச்சனைகள் உண்டு பண்ணுறாங்கன்னா அவர் விஜய் ஏடிஎம்கே பக்கம், ஏடிஎம்கே பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சாய்வதை தவிர ஒரு வழி இல்லை அவருக்கு. பட் அப்படி போவாரான்னு யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. போகலன்னா அவர் 2 பேரையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு மிகப்பெரிய விலையை அவர் கொடுப்பார். ஓகே சார், திருச்சி கிழக்கில் தான் சார்ந்த சமூகத்தினர், தான் சார்ந்த மதத்தினர் அதிகமாக பரவி இருக்காங்கன்றதுக்காக அங்கேயே நம்ம வேட்பாளராக போட்டியிடுவோமா என்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருப்பதாக தகவலில் சொல்கிறாங்க. அவர் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? திருச்சியை தேர்ந்தெடுத்தது ஒரு முக்கியமான விஷயந்தான். லோக்கலில் கிறிஸ்டின் பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது. அது எந்த தொகுதி அவருன்றதெல்லாம் ஹேஷியங்கள் தான். அதெல்லாம் உள்ள வெளியே மங்காத்தாட்டம் ஆடின்னு இருக்காங்க. இன்னும் கிடக்குது, 7 மாதம் கிடக்குது எலெக்ஷன். ஓகே, அதனால் அதெல்லாம் இப்போ யாருமே சொல்ல முடியாது எந்த தொகுதின்றதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தேவையற்ற வாதம். சார், அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த மணிகண்டன் வீராசாமி என்ற ஒரு ஆதரவாளர் இப்பொழுது வந்து தாவேக்கா தனியாக போட்டியிட எண்ணம் இல்லை, அவங்க வந்து கூட்டணிக்காக தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவிலிருந்து வெளியே வந்து பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வீராசாமி சொல்கிற கோணம், அவரோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை குறை சொல்ல விரும்பலை. பட் அவர் எந்த அடிப்படையில் அல்லது எந்த நோக்கத்துக்காக பேசுகிறாருன்றது ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கருத்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 90% போக மாட்டார், 10% வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாட்கள் போக போக திமுகவோட அராஜகம் அதிகமாகும், விஜய் மீது தாக்குதல் அதிகமாகும். அப்போ கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கும் தன்னை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு திமுக விட பெரிய ஃபோர்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஆப்வியஸ்லி பிஜேபி தான். அதனால் அவர் பிஜேபி அலையன்ஸுக்கு போக மாட்டார்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க. வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். போக மாட்டார்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி எதுவுமே இல்லை. அப்படி ஒருவேளை போனால் திமுக தோற்கடிக்கப்படுவது உறுதி. அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் அந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். திமுக வந்து மண்ணை கவ்வும், ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அது அப்படி போகலன்னா 4 முனை போட்டினா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே, தெளிவாக திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். இதுதான் இருக்க சிக்கல். அப்போ இந்த பதில் தான் அவர் முன்னால் இந்த படத்தை தான் ஓட்டி காமிப்பாங்க. தனியாக போனீங்கன்னா இதான் கதை. அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கார்ன்றது அவர் சார்ந்த விஷயம். அது 10% வாய்ப்பு இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. ஓகே, விஜய் ஃபேக்டர் அப்போது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்ல வரீங்க? இல்லை, திமுகவுக்கும் சேதாரம் இருக்குது. பட் 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இருக்க சீட்டு இருக்காது, குறையும். பட் அவர்கள் தப்பி பழைக்கலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் தே கேன் ஸ்கிராப் த்ரூன்னுவாங்க. இன்றைக்கி ஒரு 135 சீட்டு வாங்கி தனி மெஜாரிட்டியோடு இருக்காங்க. 118 118 தான் வந்து மெஜாரிட்டி மேஜிக் நம்பர். 118 இஸ் த மேஜிக் நம்பர். 118 திமுகவால் கூட்டணி இல்லாமல் வாங்க முடியுமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் 4 கார்னர் ஃபைட்டில் கூட கடினமான விஷயம். பட் தப்பி பழைக்கலாம். கடுமையாக போராடி எதிர்கட்சிகளுக்குள்ள இன்னமும் சிக்கல் வந்து
எஸ் 118 அவங்க வாங்குறதுக்கு கடினமான சூழல் நிலவுது. அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அறவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு விஜய் வந்துட்டாருன்னா கதை முடிஞ்சுது. திமுக கதை முடிஞ்சுது. ஓகே. எந்த சந்தேகம் வேணும். ஒருவேளை தனிச்சு நின்னார்னா விஜய் திமுகவுக்கு லாபம்னு சொல்கிறீங்க, விஜய்க்கு என்ன லாபத்தை அது ஏற்று தரும்? எவ்வளோ ஓட்டு வாங்குறதுன்றதை பார்த்தது 26 கவனத்தில் வச்சுக்காம 31 நோக்கி உழைக்கலாம். அடுத்த 5 வருஷம் தாக்கு பிடிக்கணும். நான் எப்படி தாக்கு பிடிப்பார்? ஒரு இயல்புக்கு பொருத்தமானது அது. ஒரு தடவை கூட இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்கல. வேனில் உட்காந்துட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு. மறுபடியும் ஒரு வாரம் ஆளே காணும். மறுபடியும் ஒரு வாரம் ஒத்து வராருன்றது இது பாலிடிக்ஸ்க்கு ஒத்து வராது. 365 நாள் 24 மணி நேரமும் நீ மக்கள் முன்னால் இருக்க வேண்டும். ஓகே சார். அப்போ விஜயோடைய அந்த அரசியல்ன்றது இந்த 26 தேர்தல் அந்த அந்த ஹைப் வந்து இந்த ஒரு தடவை தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம். அன்லஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ். வேறு ஏதாவது பெருசாக நடக்கணும். 26 வேறு ஏதாவது பெருசாக நடந்து பெரிய தலைவர்கள் யாராவது இல்லாமல் போய் கட்சிகளில் பெரிய மாற்றங்கள் வந்து உட்கட்சி பூசல் நடுத்தருக்கு வந்து சந்திச்சிருச்சு. அப்போ ஒரு மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை நோக்கி ஒரு நகரலாம். அதர்வைஸ் 26 ஒரு தனியாக நின்று தோத்தார்னா அரசியல் வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தம். அடுத்த 5 வருஷம் அவர் தனியாக அவரால் போட்டி போட முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பை உற்று நோக்குபவர்களுக்கு அது தெரியும். ஓகே. மீடியா இந்த சுற்றுப்பயணங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹைப், அதாவது நம்ம அந்த லைவ் தொடர்ந்து விஜய் வந்து விமான நிலையத்துக்கு வந்துட்டார், விமான நிலையத்திலேருந்து கிளம்பிட்டார்னு போடக்கூடிய ஹைப் தொடர்ந்து இருக்குமா டிசம்பர் மாதம் வரைக்கும்? தொடர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது, குறையும். இது இன்னொன்று குறையிறதும் குறையாதும் திமுக கையில் இருக்குது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு டிசம்பர் வரைக்கும் இன்னும் 15 கூட்டங்களுக்கு என்னமோ போகிறார். வாரம் ஒரு கூட்டம். ஒரு தடவை சண்டேவும் போகிறாரு. இப்போ இதை திமுக அப்படியே விட்டுடுச்சுன்னா அப்படியே விட்டுறணும். எந்த இடத்துலையும் அனுமதி மறுக்கக்கூடாது. அப்படியே விட்டுறணும். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு மட்டும் சில கட்டுப்பாடுகளை விதிச்சு, மற்றபடி எந்த தடையும் அவருடைய பேரணிகளுக்கு ஊர்வலங்களுக்கு கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா 4 வாரத்துக்கு பிறகே கூட வந்து மீடியா ஹைப், த சோகால்டு ஹைப் குறையும். கண்டிப்பாக குறையும். ஓகே. ஆனால் அனுமதி கொடுக்காம தகராறு பண்ணி கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் சிக்கல் ஆகி அதுக்கு பிறகு அனுமதி வாங்கி 1000 கண்டிஷன்லாம் போட்டு வந்தாங்கன்னா தாவேக்கா வளரும், விஜய் வளருவார். ஓகே. திட்டமிட்டு திமுகவே விஜயை வளர்க்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா போன தேர்தலில் திட்டமிட்டு அண்ணாமலையை வளர்த்து விட்டது திமுக தான் என்று பல விமர்சனங்களும் வந்திருக்கு. தவறான பார்வை. அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக எந்த அளவு உள்ள அஞ்சுக்கு நடுங்கி கொண்டிருக்கிறது என்பது திமுகவை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஸ்டாலினுக்கு போட்டியாக வரல, உதயநிதிக்கு போட்டியாக வராரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ராஜபாட்டையை விரித்து கொடுக்க வேண்டும். அவர் அடுத்து தனக்கு பிறகு அவர் வந்து முடிசூட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் விஜயோட வருகையை விரும்பும். அவர்கள் தான் விஜயை உருவாக்கிறார்கள் என்ற கருத்து எவ்வளவு அபத்தமானது என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு புரியும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி விஜயை பார்த்து யாராவது ரொம்ப பயப்படுறாங்கன்னா அது திமுக தான். அவங்க 4 முனை போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தாலும் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவர் எல்லார் ஓட்டையும் சாப்பிட்றாரு. திமுக ஓட்டையும் சாப்பிட்றாரு கணிசமாக. திமுக ஜெயித்தாலும் தனி மெஜாரிட்டிலாம் வராதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து திமுகவுக்கும் பெருத்த சேதாரம் இருக்குது, ஏடிஎம்கேக்கும் சேதாரம் இருக்குது, திமுகவுக்கும் சேதாரம் இருக்குது. அதிக சேதாரம் ஏடிஎம்கேக்கு நீங்கள் வச்சா கூட திமுகவுக்கு உடையக்கூடிய வாக்குகள் என்பது செதையக்கூடிய வாக்குகள் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணிட்டாலே உங்களுக்கு பெரிய ஆபத்து. அதனால் விஜயை பார்த்து திமுக தான் பெரிய அளவில் அஞ்சுகிறது. ஏன்னா டைரெக்டாக ஒரு உதயநிதிக்கு சேலஞ்சு சார். இன்றைக்கி வந்து விஜயா ஸ்டாலினான்னு மக்கள் மன்றத்தில் வச்சிங்கன்னா ஸ்டாலின் வெற்றி பெறலாம். அவருடைய நீண்ட அனுபவம், 50 வருஷமாக காத்திருந்தார் இந்த இதுக்கு. 21 பெண்கள்லாம் கூட ஓட்டு போட்டது பாவம், இவ்வளோ வருஷமாக இருக்கார் இவர் சிஎம் ஆட்டுமே, ஒரு தடவை தான் போட்டாங்க. இந்த முறை பார்த்துட்டாங்க. இந்த முறை பார்த்தாச்சு ஆட்சியை. அடுத்த முறை விஜயா ஸ்டாலினானா ஸ்டாலின் வேணால் தப்பி பழைக்கலாம். விஜயா உதயநிதியானா ஓகே விஜய் எங்கேயோ போயிடுவார், தூக்கின்னு போயிடுவார். அதனால் இந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் அதை திமுக தான் திட்டமிட்டு விஜயை வளர்க்கிறது என்பது மிக 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 தவறான ஒரு பார்வை. ஓகே சார். இப்போ விஜய்க்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் போட்டிங்களா சார்? இப்போதைக்கு ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. அவரும் ஸ்டாலினை தவிர வேறு யார் பேரையும் சொல்ல மறுக்கிறார். ஆனால் ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு உதயநிதி தலைமைக்கு வரும்பொழுது விஜயா உதயநிதியான்னு வந்ததுன்னா அட்வான்டேஜ் விஜய் தான். உதயநிதிக்கு எப்படி இருக்கும்? ஓகே. அதுதான் திமுகவோட பயமே. திமுகவோட உண்மையான பயமே அதுதான். அல்லது அந்த காலத்துக்குள்ளே உதயநிதி தன்னை தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிட்டாருன்னா தலைமை பண்புகளை வர வச்சுக்கிட்டாருன்னா போட்டி கடுமையாக இருக்கும். ஓகே. உதயநிதிக்கு இருக்க அட்வான்டேஜில் 10ல் 1 பங்கு கூட விஜய்க்கு இல்லையா சார்? உதயநிதி சில்வர் ஸ்பூன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவர் ராஜா வீட்டில் பிறந்தார். அவர் இளவரசர். அவர் கஷ்டம் எதையுமே பட்டதில்லை. சினிமாவில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹீரோவானார். சினிமாவில் நடிப்பதற்கான சில பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு நடிகரானார். படங்கள் எதுவும் ஓடலை பெருசாக.
அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆனார், அதுக்கு பிறகு மந்திரி ஆனார், அப்புறம் துணை முதல்வர் ஆயிட்டார். மன்னராட்சியின் ஒரு வாரிசு அவர். விஜய் அப்படி இல்லைல்ல. அவங்க அப்பா சினிமா டைரக்டராக இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. சினிமாவில் வேணால் அவருக்கு அவங்க அப்பாவோட பின்பலம் இருந்திருக்கலாம், வாரிசு நடிகர்னு சொல்லலாம், ஒத்துக்கிறேன். அரசியல் அப்படி இல்லையே. ஓகே. சினிமாவில் ஒருத்தன் வாரிசு வரத்துக்கும் அரசியலில் வாரிசு வரத்துக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் விஜய் கடந்து வந்த பாதை அவர் வந்து மக்கள் வந்து அதை தான் பார்ப்பாங்க. ஓகே. ஓட்டு கட்சியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. பட் விஜயோட அந்த வருகை என்பது திமுகக்குள்ளே ஏன் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துனா, ஸ்டாலினுக்கு விஜய் ஈக்குவல் கிடையாது, ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஆனால் உதயநிதியை ஃபோக்கஸ் பண்ணும்போது விஜய்க்கு அட்வான்டேஜ் கூடுது. அதுதான் திமுகவோட கோபத்துக்கு பிரதான காரணம். ஓகே. விஜய் அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த சுற்றுப்பயணத்தில் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருந்தார், தொடர்ந்து அவர் பேச போகிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? பேச்சு நாட் பேடுங்க. ஓகே. நாட் பேட், மோசம் என்று சொல்ல மாட்டேன். இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எழுதி வச்சு படிக்கக்கூடாது, நேரடியாக இன்னும் பேசணும். அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசலாம். அது முக்கியமான புல்லட் பாயிண்ட்ஸை மனசில் வச்சு கூட பேசலாம். போக போக பழகிடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், அவங்க அப்பா கலைஞர் வந்து முதலமைச்சர், அதனால் ஸ்டாலினால் வளர முடியுது, நல்லா வந்தார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அப்பா முதலமைச்சர், ஒட்டுமொத்த அரசு எந்திரம், ஒட்டுமொத்த மீடியா, எல்லா பணக்காரர்கள் எல்லாமே உதயநிதிக்கு பின்னால் நிற்குது. இதில் எதுவுமே இல்லாத விஜய் வந்து களத்துக்கு வராரு. அவரோட ஸ்பீச்னா அந்த ஸ்பீச் வந்து அதனுடைய தரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கலாம் சில முக்கியமான விஷயங்கள். உதாரணத்துக்கு திருச்சியில் வந்து கிட்னி ரேக்கெட்டை பற்றி பேசினார், அது நல்ல விஷயம், அது யாருமே டச் பண்ணாதப்போ பேசினார். எடப்பாடி கூட அதை பாசிங் ரெஃபரன்ஸாக நாமக்கல்ல சொல்லிட்டு போனார், இவர் அதை பேசினார். ஆனால் அது பத்தாது, அது ஒரு 3 நிமிஷம் ஒன்றுமே பேசிட்டு கடந்து போகிறார். அதை மட்டுமே ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கணும். ஓகே. அந்த மாதிரி திமுக வந்து சாலிடாக பின் டவுன் பண்ணக்கூடிய இஷ்யூஸை கையில் எடுக்கணும். அவர் அது எடுக்காமல் பொத்தாம்பதுவாக பேசிட்டு போனார்னா கஷ்டம் தான். அது வந்து ஓகே சார். எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வரப்போ முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத் ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த முக்குளத்தோர் வாக்குகளை பறிப்பதற்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறாரா? இதுக்கு முன்னாடியும் விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து தான் எடப்பாடி இதை பேசுகிறார். ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, மற்ற ஜாதி ஓட்டு போயிடும். விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கணும்னதுக்கே வந்து வேணான்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாரத் ரத்னா வந்து இளையராஜாவுக்கு வாஜ்பாய் இவர் கேட்குறாரு, கலைஞர் ஸ்டாலின் கேட்குறாரு, இவர் முத்துராமலிங்கத்துக்கு இவர் கேட்குறாரு. அப்படி கொடுக்க மாட்டாங்க பாரத் ரத்னா. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைமில் வேணால் சில கிம்மிக்ஸை மோடி கவர்மெண்ட் ஆடும், சில தில்லாலங்கடி வேலைகளில் சித்து விளையாட்டுகளை விளையாடுவாங்க, அதில் ஒன்றா அது இருக்கும். எம்ஜிஆர் செத்தப்போ 87, 88, 89 வர எலெக்ஷனை மனசில் வச்சு தான் ராஜீவ்காந்தி செத்த பிறகு எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் கருணாநிதி கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. நிச்சயமாக கருணாநிதிக்கு பாரத் ரத்னா கேட்பாங்க. இளையராஜா கேட்குறதும் அது ஒரு விதமான வாக்கு வங்கி அரசியல் தான். விமான நிலைய பெயர் வைத்ததுக்கே அவங்க மற்ற இப்போ ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமிலாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அந்த ஒரு சிக்கல் இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக வைக்க முடியாது. பட் எனவே பாரத் ரத்னா அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரமாக அது மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கருதவில்லை. ஆனால் அது முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து வைக்கப்படுகிற கோரிக்கையானா எஸ், அது முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து வைக்கிற கோரிக்கை தான். அதில் அது ஜாதி அரசியல் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே சார். 10.5 வன்னியர்களை கவர்ந்தது போல இந்த விஷயத்திலும் முக்குளத்தோரை கவரணும்னு எடப்பாடி நினைக்கிறாரான்ற ஒரு கேள்வி. கண்டிப்பாங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கம்யூனல் போலரைசேஷன் தான். இது சாதி வாக்குகளை குறிவைத்து வைக்கப்படுகிற கோரிக்கை தான். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா வேண்டும் என்பதும், மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பதும் வாக்குகளை குறிவைத்து செய்யப்படுகிற நடவடிக்கை தான். எஸ், யூ ஆர் ரைட், அதில் சந்தேகமே கிடையாது. எந்த அளவுக்கு அதை அறுவடை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் அதில் இருக்க சிக்கல். ஏன்னா அது எதிர்மறையாக போகும்னு ஒரு பாயிண்ட் இப்போயே கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களே வந்து அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களே பெரிய அளவில் கடந்த காலங்கள் அதை வலியுறுத்தலை. இன்ஃபேக்ட் இதை முதல்ல கிளப்பினவர் சுப்பிரமணிய சாமி. 96 வந்து அவர் மதுரையில் நிற்கும் போது அவர் வாக்கு வங்கி அரசில் வச்சு தேவர் பெருமகனாருக்கு மதுரை ஏர்போர்ட் பேர் மாற்றணும்னு சொன்னால் வைக்கல, எந்த கவர்மெண்ட்டும் வைக்கல. அதுக்கு பிறகு அந்த தலைவர்களே வந்து அந்த சமூக தலைவர்களே அந்த கோரிக்கையை வைப்பதை நிறுத்தி கொண்டார்கள். இன்ஃபேக்ட் அந்த கோரிக்கைக்கு குரல்கள் எழ ஆரம்பித்தன. அதுக்கு பிறகு அது அப்படியே அமுகி கடந்தது. இப்போ புது பிரச்சனையை கிளப்புறாரு எடப்பாடியார். அது என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஓகே. ஆனால் அது சாதிய வாக்குகளை குறி வச்சு எடுக்கப்படுகிற முழக்கப்படுகிற கோரிக்கை தான் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஓகே சார். எதிர்க்கட்சிகள் பிரிந்திருக்கிறது, பிளந்திருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. 24 தேர்தல் 4 கார்னர் ஃபைட்டாக இருக்குது.
இந்த 4 கார்னர் ஃபைட்டில் திமுகவை அதிகம் எதிர்க்க போகும் எதிர்க்கட்சி எது அப்படின்றது? அது நாள் இன்னும் 7 மாதம் இருக்குது சார். இப்போ விஜய் ஒரு ரேஸில் வராரு. நாளாக எடப்பாடி இன்னும் தன்னை ஸ்திரப்படுத்திக்கிட்டாரு. பிஜேபி ஏடிஎம்கே பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி தான் சேலஞ்சராக வந்து நிற்பார். விஜயும் நிற்பார், நான் இல்லைன்னு மறுக்கல. பட் ஏடிஎம்கேன்ற கட்சியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இப்போ ஏடிஎம்கே கீழே போய் விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. 7 மாதம் அது தாங்குமான்றதான் இப்போ இருக்க கேள்வி. அதனால் வந்து 4 முனை போட்டியில் திமுக பிரதான எதிரி யாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவே இருக்க தான் வாய்ப்பு அதிகம். மெயின் ஃபைட் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே. அதிகமாக அதிமுக ஓட்டை மேற்கு மண்டலம் போன்ற பகுதிகளில் உடைக்கிறாருனால மற்றபடி சேதாரம் எல்லாரும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அப்போ அதை கணிப்பது கடினம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம். 4 முனை போட்டியில் முதன்முறையாக என்னுடைய கணிப்பு சமீப நாட்களாக நான் பதிவு செய்து வருகிறேன். இது ரொம்ப பெக்குலர் எலெக்ஷனாக இருக்க போகிறதால இதுவரை வந்த நடிகர்களில் விஜயகாந்த், கமல் எல்லாம் விட ரொம்ப பெரிய அளவில் ஈர்ப்பு சக்தி உள்ளவராக, வாக்கு வங்கி உள்ளவராக விஜய் இருக்கார். ஆனால் அவரால் ஆட்சி கட்டிலின் அருகில் வர முடியாது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல், திமுகவுக்கும் மெஜாரிட்டி இல்லாமல், அதிமுக மெஜாரிட்டி இல்லாமல் அவரால் அதை அடிச்சிட முடியும். சார், இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் தொங்கு சட்டமன்றம் முதல் முறையாக இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 4 முனை போட்டி நீடித்து விஜயும் டஃப்பாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா 4 முனை போட்டி உறுதி. 4 முனை போட்டியில் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக உறுதியாகி கொண்டிருக்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகே சார், அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு எதிரானதான் அரசியலை தான் செஞ்சுட்ருக்கார். 3வது இடத்திற்கான போட்டியில் தான் 2 பேருமே ஈடுபட்டிருக்காங்களே தவிர அவர்களால் முதல் 2 இடத்தில் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அறவே அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய சர்வேஸ் வந்து சில மாவட்டங்களில் 35% வரைக்கும் விஜய் கிராஸ் பண்ணுறாரு. 25லேருந்து 35 வரைக்கும் அவரோட ஓட் பேங்க் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. முதல்ல 20லேருந்து 25ன்றது இப்போ சில மாவட்டங்களில் 25 கிராஸ் பண்ணுறாரு. சில மாவட்டங்களில் 30 தொடரான்றாங்க. உதாரணத்துக்கு மேற்கு மண்டலத்தில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லே ஆகலை. அங்கே வந்து விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்ற கருத்து பரவலாக நிலவுது. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி, அது பிறகு பிஜேபி தலைவர்கள்லாம் எடுத்த 4-5 சர்வே வந்து சொல்லக்கூடியது இதுதான். விஜய் ஃபேக்டரால் மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே பிஜேபிக்கு அடி விழுது. தமிழ்ல தெற்குலையும் எல்லாம் வந்து திமுக ஓட்டையும் அவர் சாப்பிட்றாரு. ஆனால் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதால ஓரளவு ஓட்டை சாப்பிட்டாங்கன்னாலும் திமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக பிளாக்குக்கு நான் சொல்கிறேன். நான் இது சிக்கலான விஷயங்க. இது 4 முனை போட்டி என்பது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேவாக இருந்தாலும் தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் தான் மிக பிரகாசமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அன்டில் ஆர் அன்லஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், ஏதோ பெருசாக எதாவது நடந்து ஒரு பக்கமாக ஓட்டு கிராவிடேட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் இது ஒன்று ஹங் அசம்பிளி இல்லை திமுக வந்து ஸ்கிராப் த்ரூ உட்காந்துரும். இந்த 7 மாதத்தில் மிகப்பெரிய அளவில் ஆன்டி பீப்புள் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படின்னா வந்து தப்பி பழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா போய் சேர்ந்துருவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. சார், கடைசியாக ஒரு கேள்வி. சீமானுக்கு எதிராக தாவேக்காவினர் மாவட்டமாக வழக்கு கொடுத்துருக்காங்க. ஒருமையில் விஜயை பேசியதாக தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்க. இதில் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டெல்லாம் ஒன்றும் தலையிட முடியாது. அரசியல் ரீதியாக சீமான் தாவேக்காவை எதிர்க்கிறாருன்னா தாவேக்கா அதை எதிர்கொள்ளணும். இல்லைனா இவங்களும் எதிர்த்து பேசணும். ஆபாசமாக பேசணும்னு நான் சொல்லலை, பதிலடி கொடுக்கணும், கண்ணியமாக பதிலடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதால ஒரு லாபமும் இருக்க போகிறதில்ல. சீமான் பிஹேவியர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் பிரதான எதிரி திமுகவா தாவேக்கான்ற கேள்வியை எழுதி இப்போ திமுக விட தாவேக்கா தான் தனக்கு பெரிய எதிரின்ற முறையில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதை எதிர்கொள்வதற்கான நடைமுறை இது கிடையாது. இவங்க சீமான அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். கோர்ட்டு கேஸு போலீஸ்லாம் போய் ஒன்றும் நடக்காது. இதில் ஒன்றும் நடக்காது. எலெக்ஷன் டைமில் பேசுகிறதெல்லாம் இன்னும் ரொம்ப சகஜம். உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் போய் கோர்ட்டில் நின்று போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுலாம் இருக்க முடியாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். இதை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும், இல்லை இக்னோர் பண்ணிட்டு போகணும். தொட்டாசி நீங்கள் இருக்கக்கூடாது. அவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி பேசிட்டான்றதெல்லாம் அது வேலைக்காக. பட் எதிர்வினை என்பது இவங்க மாவட்டங்களில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலாம் எதிர்வினை கிடையாது. ஒன்று நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள், 2வது பதில் கொடுங்க, பதிலடி கொடுங்க, கண்ணியமாக பதிலடி கொடுங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.